வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்கள் 4வருக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பூ ரவிராஜன் தெரிவித்துள்ளார். விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகடிவதை காரணமாக உட்காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நமது பீடத்தை சேர்ந்து பொதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம். சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி, மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவரை நேரில் பார்வையிட்டதுடன் மருத்துவ நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம். பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடம் இருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2ஆம் வருடத்தை சேர்ந்து 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பகிடிவது மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்பெறும் விசாரணை குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையினூடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். பேரவை தீர்மானத்துக்கு அமைய குற்றமிழைத்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றார். கிளிநொச்சி முழங்காவில் ஆரம்ப பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மீது அவதூறு பரப்பி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் பாடசாலையின் நுழைவாயிலை மூடி இன்று காலை கவனவீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். முழங்காவில் ஆரம்ப பாடசாலையில் கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்கள் மீது சமூக வலைதளமூடாக அவதூறு பரப்பி வருவதன் காரணமாக குறித்த பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் முழங்காவில் போலீஸ் நிலையம் மற்றும் கல்வி திணைக்களம் ஆகியவற்றில் முறைப்பாடு அளித்துள்ளனர். முறைப்பாடு அளித்தும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் வழங்கப்படாத நிலையில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் என்று குறித்து கவனவீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டம் காரணமாக பாடசாலையில் கற்றல் செயற்பாடுகள் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நெழுக்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தம்பனை புளியங்குளம் குளக்கரை பகுதியில் இன்று காலை ஒரு குலைந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நெழுக்குளம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்படுவதால் ஆனா பெண்ணா என்ற அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகேயுள்ள வயல்வெளியில் இருந்து ஆண்கள் அணியும் மேலாடை ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திக்கோடை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்றிரவு நடாத்தப்பட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதலில் வீட்டில் இருந்து இவருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர். இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போராதீவு பற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் நேற்றிரவு மரண வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் பிரேமாகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வீட்டின் கூரையின் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளையும் இடைநிறுத்தி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி மேற்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளை நாளை வரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் தாக்கல் செய்யப்பட்ட பல மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட பின்னர் நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு டிசம்பரில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு புதிய வேட்பு மனுக்கள் கோருவதற்கு அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதன்படி 2023 ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. முன்னர் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த சிலர் காலமானதாலும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியதாலும் அல்லது கட்சி மாறியதாலும் புதிய வேட்பு மனுக்களை அழைக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த முடிவை நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. லஞ்சம் கொடுக்க உதவியதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரை எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலிக் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே ஏப்ரல் 21க்கு முன்னர் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உண்மையை வெளிப்படுத்த சுப நேரம் பார்க்க வேண்டுமா என்று பிவுதுரகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சிக்கு வந்தவுடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை பகிரங்கப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். இந்த மாதம் 21ஆம் திகதிக்குள் உண்மையை பகிரங்கப்படுத்தாவிடில் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே 21ஆம் திகதி முன்னர் குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்த ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குற்றத்தின் உண்மையை வெளிப்படுத்த சுப நேரம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் பல அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அந்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையில் உள்ள பொறுப்புதாரி யார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.